உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். விட்டு அப்படியே இப்ப 2-3 நாளா நடந்த அரசியல் நிலவரங்கள் அப்படிங்கிறத பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தேர்தலோட பிரச்சார களத்தின் நாயகன் யார், யாரோட பிரச்சாரம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து நம்ம பேச போறோம். இந்த தேர்தல் பிரச்சார களத்தின் நாயகன் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? இல்ல, என்னோட பார்வையில இல்ல. ஏன்னா நாங்க இல்லைன்னா பாசிச பாஜக உள்ள வந்துடும். இதை தாண்டி அவரோட பிரச்சாரத்துல எதுவுமே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினா போன தேர்தலில் ஒரு செங்கல்ல தூக்கிட்டு செங்கல் சைக்கோ மாதிரி சுத்துச்சு. அது கொஞ்சம் அங்கங்க வரவேற்ப இருந்தது. ஆன்டி இன்கமன்சி அதிகமா இருந்தாலும் இருந்தது. இந்த வாட்டி ஒரு போட்டாவை தூக்கிட்டு சுத்துச்சு, பேட்டாவை கலட்டிட்டு அடிக்கிற மாதிரி எடப்பாடி ஒரு பதில் கொடுத்துட்டார். அதனால அதுவும் இல்லை. சரி, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிறந்த தேர்தல் பிரச்சாரமா அப்படின்னா இல்ல. ஒரு யதார்த்தமான பேச்சு அப்படின்னாலும் கூட பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது இல்ல. மறுபக்கம் விஜய், டிவிகே விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் தான் சிறப்பா இருந்துச்சா அப்படின்னா இல்ல. பயங்கர கூட்டம், பயங்கர கரிஷ்மா, மாசு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சாரம், அவரோட பேச்சு சிறப்பா இருந்துச்சா அப்படின்னா இல்ல. மறுபக்கம் எப்பவுமே சிறந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய சீமான் அவர்களோட பிரச்சாரம் சிறப்பா இருந்துச்சா இல்ல. அப்ப யாரு தாங்க இந்த வாட்டி தேர்தலில் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட பார்வையில இந்த 2026 தேர்தலின் சிறந்த பிரச்சார கள நாயகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மதுரை மத்திய தொகுதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சுந்தர் சி தான். வச்சு வெளுத்து விட்டார். ரசிச்சேன் நான். அப்படியே, அதாவது பெரிய ஆளுமையா காட்டப்படுறவங்க எல்லாத்தையுமே கிட்டக்க போய் பாத்தீங்கன்னா சப்பையா இருப்பாங்க. பல பேர் அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு முன்னாடி ஓ அவெல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இல்ல, நம்மளும் நம்பிட்டு இருப்போம்ல. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இப்ப 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அப்படித்தானே நம்மள்ட்ட காமிச்சாங்க. ஐயோ இவர் வந்தா அறுத்து தள்ளிடுவாருன்னு காமிச்சாங்க. இல்ல, வந்த பிறகுதானே தெரிஞ்சது அங்க அறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, தள்ளுறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு. அது மாதிரிதான் மதுரை மத்தியில பிடிஆர் பெரிய அறிவாளி, அவரெல்லாம் எதிர்த்து சுந்தர் சி அச்சிச்சிச்சி பிடிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிப்பார். அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிடிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிப்பார். 2 நாள் சுந்தர் சி பிரச்சாரம், பிடிஆர் ஜெயிச்சிருவார். அடுத்த 2 நாள் பிரச்சாரம், எப்படியாவது பிடிஆர் ஜெயிச்சிருவார். அடுத்த 2 நாள் பிரச்சாரம் பயங்கர டஃபா போயிட்டு இருக்கு. அடுத்த 2 நாள் பிரச்சாரம் பிடிஆர் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த 2 நாள் பிரச்சாரம் பிடிஆருக்கு அதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்படி 2 நாளா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அப்படிதான் நம்ம சொல்லணும். வேற லெவல் பிரச்சாரம் பண்ணது சுந்தர் சி தான். சாதாரண ஒரு திரை இயக்குனர், நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ சீட்டு கொடுத்துட்டாங்க மதுரை மத்தியில போய் நிக்கிறோம் அப்படின்னு இல்லாம, மதுரையை பத்திய புள்ளி விவரங்களை மனுஷன் விரல் நுனியில வச்சிருக்காரு. பிரிச்சு எடுக்கிறாரு. என்னன்னா அந்த தொகுதியில பிரச்சனை என்ன, அந்த இடத்தை பத்தின ஃபுல் பேப்பர் ஒர்க் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 மாசமா அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கணும் குறைஞ்சபட்சம். தரவா வச்சு வெளுத்து விட்டாரு தொகுதியை பத்தி. பிடிஆரால சமாளிக்கவே முடியல. டபுள் வாட்ச் டக்ளஸ் என்னன்னா பில்டப்லாம் கொடுத்து பார்த்துச்சு. ஐயோ, அமெரிக்காவில் படிச்சவரு, அவருக்கு மட்டும் 8.25 கிலோவுக்கு மூளை இருக்கு, அதுலதான் கொஞ்சோண்டு திமுக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, மீதி எல்லாம் குடோன்ல போட்டு வச்சிருக்காரு, அவுத்து கொட்டினாருன்னு வச்சுக்கீங்களேன், அப்படிதான் இருக்குங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க. சமாளிக்க முடியல. வழக்கமா திமுக செய்யக்கூடிய ஒருமை பிரச்சாரத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். கூத்தாடி சுந்தர் சி அப்படின்னு. எனக்கு இவங்களோட தியரியே என்னன்னு புரியல. சுந்தர் சி கூத்தாடி, விஜய் கூத்தாடி, அப்ப உதயநிதி யாரா அப்படின்னா அவரு இளந்தலைவர், இளம் சூரியன், திராவிட சிசு, அவரோட மகன் தான் அடுத்து திராவிட குசு, இப்படிலாம் கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கு விஜய் கூத்தாடி, சுந்தர் சி கூத்தாடி, உதயநிதி மட்டும் இளந்தலைவர். வெக்கமாவே இல்லையா அப்படின்னு குந்த கூத்தாடின்னு சொன்ன உடனே சுந்தர் சி அதுக்கும் கவுண்டர் அட்டாக். இந்த பட்டப்பேர் வைக்கிற கருணாநிதி எல்லாம் வேற வேண்டியா வச்சுக்க, நான் வச்சேன்னு வச்சுக்க, வீரபாகு, கைப்புள்ள இந்த மாதிரி தான் வைப்பேன் பேரு, நாரி போயிடும். நான் பட்ட பேர் வச்சேன்னா லைஃப் டைம் உனக்கு மாறாது, அந்த மாதிரிதான் பட்ட பேர் வைப்பேன், பார்த்து கவனமாயிருந்ததும் அப்படியே அப்செட். செம்மையான சம்பவத்தை மதுரையில செஞ்சது அவர் தான். கடைசியில பிடிஆர் வேற வழி தெரியாம ஏன் அழுகுற, அப்பா செத்து போயிட்டாரு, எனக்கு ஓட்டு போட்டிருக்க. ஓ, அப்பம் போனத்தை வீட்டுல போட்டு வந்தாங்க பிரச்சாரத்துக்கு வந்த? இல்லைங்க, எங்க அப்பா செத்து 20 வருஷம் ஆச்சு.
டேய் பைத்தியம், 20 வருஷம் கழிச்சு அப்பஞ்சத்துக்கு இப்ப பிரச்சாரத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியா? எங்கெல்லாம் பார்த்தா இழிச்சவாயம் மாதிரி தெரியுது. அது மதுரை மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அந்த அழுகைய பாருங்க. அப்பா அப்பா. உடனே அங்க இருக்க அல்ல கைகளாம், தலைவர் பிடிஆர், தலைவர் பிடிஆர், ஐயா அழுவாதீங்க ஐயா, நாங்க இருக்க ஐயா, பாத்துக்கோ ஐயா, அழுவாதீங்க ஐயா. உடனே இவரு, எங்க அப்பா இந்த மக்களுக்காக எவ்வளவு செய்யணும்னு நினைச்சாரு, நானும் செய்யணும் தான் நினைச்சேன், என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன், என்னால செய்ய முடியல. அப்புறம் என்ன கருணாநிதிக்கு அதே கட்சியில மறுபடியும் சீட்டு வாங்கிட்டு நிக்கிற? நீ அமைச்சரா இருந்தப்ப உன்னால ஒரு கருணாநிதியவோ அந்த தொகுதிக்காக புடுங்க முடியல, அதை புடுங்க முடியலன்னு உன் நீ சொல்ற. அப்புறம் திரும்ப அதே கட்சியில நின்று மட்டும் இப்ப அறுத்து தள்ளி முடியா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? இதெல்லாம் மக்கள் கேட்கிறாங்க. அப்பா சத்து 20 வருஷம் கழிச்சு இவர் அழுகுறாரா? ஏன்னா மதுரையில பல பேரோட அப்பா சத்து 20 வருஷமா இருக்குமையா, அவங்க எல்லாம் உட்காந்து எனக்கு ஓட்டு போடுறா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சதை சொல்லி ஓட்டு கழியாம எங்க அப்பா சேர்த்து போயிட்டாரு எனக்கு ஓட்டு போடுங்க. வெக்கமாவே இல்லையா அவங்களுக்கா? இந்த அளவுக்கு கதற விட்டதுக்காக தான் சுந்தர் சி தான் சிறந்த பிரச்சார நிர்வாகி, சிறந்த பிரச்சாரவாதி அப்படிங்கிறது என்னுடைய தேர்வாயிருக்கு. உங்களுக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது, உலகத்திலேயே ஜாலியான குடும்பம் அப்படின்னா இந்த கருணாநிதி குடும்பம் தான். பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. நேத்து சின்னது துபாய் கிளம்பி போயிடுச்சு ஃபேமிலியோட. இன்னைக்கு பெருசு கொடைக்கானல் போகுது. எல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செலவுக்கே 10,000 ரூபாய் தான் கையில வச்சிருந்தாரு. போன மாசம் கொடுத்த அபிடவிட்ல, இந்த மாசம் கொடுத்த அபிடவிட்ல 10,000 ரூபாய் தான் கொடுத்திருக்காப்ல. இந்த மாசம் இன்னும் தேதி 1 ஆகல, சம்பளம் கூட வந்திருக்காது அவருக்கு. காபந்து முதலமைச்சரா இருந்தாலும் சம்பளம் வரும், ஆனா 1ஆம் தேதி தானே சம்பளம் வரும். 10,000 அவரு 20 நாள்ல செலவு பண்ணியிருந்தாருன்னா செலவுக்கே காசு இல்லாம ஒரு வேலை கொடைக்கானலுக்கு வித்தவுட்ல போறாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன்னா 10,000 தானே செலவு, கையில காசு இருக்கு. ஏதாவது செயினை அடவு வச்சுட்டாங்களா? என்ன கருமோன்னு தெரியல. பாவம் 10,000 வச்சுட்டு அந்த மனுஷன் பாடுபடுறாரு. எப்பா அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, ஊட்டியில யாராவது கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருந்தீங்கன்னா பாவம் இலவசமா ரூம் கொடுங்க. 10,000 வச்சுட்டு பிளாட்பாரத்திலே படுத்துற போறாரு. அப்படி ஒரு இழிநிலைக்கு அவரை தள்ளிடாதீங்க. இப்ப வந்திருக்காரு. எப்படி நம்ம காலையில செஞ்சாங்க பாத்தீங்களா, 10,000 தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பிட்டாங்க டூர். இன்னைக்கு கிளம்புறாரு. நேத்து சின்னது துபாய். துபாய்க்கு என்ன டூரா போக போறாங்க? துபாயில அடிக்கிற வெயிலுக்கு இவங்க போய் அங்க என்ன டூரை சுத்தியா பார்க்க போறாங்க? சுத்தி பார்க்கறதுக்கு அங்க பெருசா ஒண்ணும் கிடையாது. ஏதாவது பிசினஸ் பாக்குறதுக்காக போயிருப்பாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுங்க எல்லாமே கொடைக்கானல் துபாய்னு கிளம்பிருச்சு. உடன்பிறப்புகள் இன்னும் பொட்டி காவலுக்கு உட்கார்ந்துருக்காங்க, இவிஎம் ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. வேற புலப்பலா 200 ரூபாய்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது ரெண்டையும் நாம எடுத்துக்க முடியுது. உலகத்திலே ஜாலியான குடும்பம் இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்கு ஒரு 5 வருஷம் லீவை கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாவே விட்டுருங்க, போயிட்டோம். அப்படிதான் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பார்ப்போம். அடுத்ததா சவுக்கு சங்கர் அவர்களுடைய விவகாரம். குண்டாஸ் அப்படிங்கிறது போடப்பட்டுருச்சு. குண்டாஸ் டிடெக்ஷன் ஆர்டரை சவுக்கு அவர்களுக்கு அன்னைக்கே கொடுத்துருப்பாங்க. குண்டாஸ்ல அரெஸ்ட் பண்ணதுக்காக அருண் கடைசி நாள் வெளியில போகும்போது குண்டாஸை போட்டு போயிட்டாப்ல. இப்ப கிரவுண்ட் டிடெக்ஷன் ஆர்டர்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதான் நோட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கணும். ஆனா பெரும்பாலான குண்டாஸ் கைதிகளுக்கு ஒரு வாரத்துல கொடுக்கறது இல்ல. ஒரு 10-20 நாள் லேட் பண்ணி தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா ஒரு வாரத்துக்குள்ளேயே கொடுத்ததா முன் தேதி போட்டு கையெழுத்து வாங்கிப்பாங்க. அவனும் பயந்துட்டு போட்டுருவான், நமக்கு எங்கடா வம்பு அப்படின்னு. ஆனா சவுக்கு மாதிரியான ஆட்கள் அப்படி எல்லாம் போட மாட்டாங்க. சவுக்குக்கான நோட்டு இது வரைக்கும் கொடுக்கப்படலை அப்படிங்கறதால அதை வச்சே அட்வைசரி போர்டுன்னு ஒண்ணு இருக்கும், அறிவுரை குழு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அறிவுரை குழுமத்துல இதே ஒரு காரணமா வச்சு குண்டாஸை உடைக்கலாம். கிட்டத்தட்ட சவுக்கு விடுதலை ஆகிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதலா இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஒருவேளை அந்த நோட்டே கூட இன்ன வரைக்கும் கொடுக்கப்படல. முன் தேதிட்டு சவுக்குகிட்டே மிரட்டி கையெழுத்து வாங்கினாலும் கூட சவுக்கு மிரட்டெல்லாம் கையெழுத்து போடுற ஆளும் கிடையாது. அவரு அஞ்ச வேண்டியது அம்மா கமலா அம்மாளுக்கு ஏதாவது ஆயிடும்னா, அவங்களே இல்லைங்கிறப்ப வேற யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. சவுக்கு வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். மே 4க்கு பிறகு நடந்ததுன்னா அட்வைசரி போர்டு ரொம்ப சுலபமா இது எல்லாமே ஈஸியா உடைஞ்சிரும். சவுக்கு வெளியில் வருவது விரைவில் நடக்கும். அந்த நம்பிக்கையோட காத்திருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.